பட்டு ஊர்ல இருந்து கிளம்பிட்டேன்னு ஃபோன் அடிச்சா இன்னும் பஸ் வரலையே. சரி, எப்படியும் கிளம்பிட்டால, இப்போ வந்துருவா. என்ன முருகேசா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க? செல்லத்தாயி, நீயா? என்ன இந்த பக்கம்? நான் டெய்லர் கடையில் துணி ஒன்று தைக்க கொடுத்துருந்தேன், அதை வாங்க போய்கிட்டு இருக்கேன். நீ என்ன இங்கே தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்க? பட்டு ஊருக்கு போயிருக்கல்ல, போய் ஒரு வாரம் ஆயிட்டு இன்னைக்கு தான் வாரேன்னு ஃபோன் அடிச்சா, கிளம்பிட்டா. அதான் அவளை கூட்டு போக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி. இந்தா பட்டு வந்துட்டால. பட்டு, ஏன் இவ்வளவு நேரம்? பஸ் கொஞ்சம் லேட் ஆயிட்டோ? ஆமாங்க, வர்ற வழியில டயர் பஞ்சர் ஆயிட்டு ஒரு அரை மணி நேரம் நிப்பாட்டி போட்டானுங்க, அதான் நேரம் ஆயிட்டு. என்ன செல்லத்தாயி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறது கிடக்கட்டும், நீ எதுக்கு இப்போ ஊருக்கு போன? தம்பி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். தம்பி வீட்டுக்கு போனா உன் வீட்டுக்காரையும் சேர்த்து கூட்டு போக வேண்டியதானே? அவர் அங்க வந்து என்ன செய்ய போறாரு? இங்க கிடந்தா மாடு கண்ணுக்குட்டிய பாத்துக்கிடுவாருல்ல, அதான் விட்டுட்டு போனேன். வயசான காலத்தில் இப்படிலாம் தனியாக விட்டுட்டு போவாத. ஒன்று கிடக்க ஒன்று ஆயிட்டுன்னா என்ன செய்ய? அவனே தலை சுற்றி மயங்கி ஏங்கி கீழே விழுந்துட்டான்னா யார் வந்து பாப்பா? ஏங்க ஏதாவது ஆயிட்டா? இல்ல பட்டு, ஒன்னும் ஆவல. ஏதாவது ஆனாதான் நீ பார்க்கணுமா? அவனை கையில் கூட்டு போ, எங்கே போனாலும் கூட்டு போ, இல்லைன்னா போவாத. வயசான காலத்தில் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருங்க. நீ பாட்டுக்கு போட்டுட்டு போற, அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பாப்பா? ஏங்க என்னையும் மன்னிச்சிருங்க. அவன் சாப்பாட்டுக்கு என்ன செய்வான்னு என்னைக்காவது யோசிச்சியா? நீ பாட்டுக்கு போயிட்ட, தம்பி விடே கெதின்னு கடந்து ஒரு வாரம் கடந்துட்டு வார. இந்த மனுஷன் சாப்பாட்டுக்கு என்ன செய்வாருன்னு பார்த்தியா? இந்த வயசான காலத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டா செட் ஆகுமா? ஏங்க நான் இன்னும் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேங்க. பரவாயில்ல பட்டு, கவலைப்படாத. நான் மங்கம்மா வீட்டில தான் சாப்பிட்டேன், ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிடல. அவளே எனக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுட்டா. அதனால நான் சாப்பிட்டுட்டு பேசாம கிடந்துக்கிட்டேன். இருந்தாலும் செல்லத்தாய் சொல்றது உண்மைதானே, நான் உங்களை விட்டுட்டு போயிருக்க கூடாது. உங்களுக்கு வேற ஏற்கனவே ஹார்ட் அட்டாக், பிபி அது இதுன்னு இருக்கு. இருந்தாலும் நான் போட்டுட்டு போயிட்டேன் பாத்தீங்களா, என் மேலதான் தப்பு. என்னைய மன்னிச்சிருங்க. இனிமே அப்படிலாம் விட்டுட்டு போவே மாட்டேன். சரி சரி, வா வீட்டுக்கு போவோம். சரி, ரெண்டு பேரும் கிளம்புங்க, நான் டெய்லர் கடைக்கு போகிறேன். காஞ்சனா, அது மட்டும் வாங்கிட்டு வந்தா போதுமா? ஆமாங்க, அதை லிஸ்ட் எழுதி கொடுத்துருக்கோம்ல, அதில் இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. வேற ஏதாட்டு வாங்கணுமா? பிறகு வந்த பிறகு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. திராட்சை பழம் மட்டும் எழுத மறந்துட்டேன்னு நினைக்கேன், அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க. சரி, வாங்கிட்டு வாரேன். ஏன்னா நந்தினிக்கு திராட்சை பழம்னா ரொம்ப பிடிக்கும், அவளை பார்க்க போகிறோம், அதனால அவளுக்கு எல்லாம் வாங்கிட்டு போகணும்ல. எல்லா பழத்துலேயும் ரெண்டு ரெண்டு வாங்கிட்டு வாங்க. சரி காஞ்சனா, வாங்கிட்டு வாரேன். துட்டு காணலைன்னாலும் கடைக்காரன்ட்ட சொல்லி வாங்கிட்டு வந்துருங்க. காஞ்சனா வந்து நாளைக்கு தருவான்னு சொல்லிடுங்க, நான் அந்த பக்கமாக போகும்போது கொடுத்துருதேன். ஆட்டும் ஆட்டும். நந்தினிமா, வா வா. ஏன் தங்கமே, உனக்கு ஆயுசு 100 டீ. இப்போ தான் உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே வந்துட்டேன். அம்மா அப்பா ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நந்தினி தங்கம், உன்னைய பார்க்கறதுக்கு தான் அங்கே கிளம்பிக்கிட்டு இருந்தோம். உனக்கு காய்ச்சலாம்ல, சொல்லாம கொள்ளாமல் இருந்திருக்க. அம்மாட்ட சொல்லியிருந்தேன்னு அம்மா வந்து பார்த்துருப்போம்ல. எம்மா சரியாயிட்டும்மா, விஜய் கூடயே இருந்து பார்த்தாரு, அவர் வேலைக்கு கூட போகல. இப்போ பரவாயில்லையம்மா? என்ன எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்கம்மா, உடம்பு சரியாயிட்டு. சரிம்மா, காலேஜுக்கு போயிட்டா வரேன். ஆமாம்மா, காலேஜுக்கு போயிட்டு தான் வரேன். ஏங்க என்ன பார்த்துக்கிட்டு நிற்கீங்க? போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பிள்ளைக்கு நல்ல நாட்டுக்கோழியே வாங்கிட்டு வாங்க, குழம்பு வச்சு கொடுப்போம். அப்போ தான் காய்ச்சல்லாம் சரியாகும். சரி காஞ்சனா, நான் வாங்கிட்டு வரேன். வாமா, வந்து உட்காரு. ஏம்மா, அப்பாட்ட என்ன வாங்கிட்டு வர சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும், அது மனசே கேட்கல. அதை உடனே உன்னைய பார்க்க வருவோமேன்னு அப்பாவும் நானும் கிளம்பணும். சரி, உனக்கு கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிட்டு வருவோமேன்னு வாங்கிட்டு வர சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த மனுஷன் எங்கே போகிறாரு, நின்று கதை பேசிக்கிட்டே நிற்காரு, அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. ஏம்மா, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, உடம்பு நல்லா சரியாயிட்டு. உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் அம்மாட்ட சொல்லியிருக்கலாம்லம்மா, ஒரு கஞ்சாவது வச்சுட்டு கொண்டுட்டு ஓடி வந்திருப்போம்ல, காய்ச்சலோட கிடந்திருக்கியே. அம்மா, அங்கே விஜய் தொல்லை தாங்க முடியலம்மா. ஐயோ, மாப்பிள்ளை என்னம்மா செஞ்சாரு?
நானே காய்ச்சல்ல கிடக்கேன். மாத்திரை சாப்பிடு, ஜூஸை குடி, தண்ணியை குடின்னு ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டே இருக்காருமா. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாளில் கொடுத்து வச்சிருக்கணும். என் பிள்ளைய அவர் நல்ல தங்கமாக பார்க்காரே. விஜயாட்ட ஜூஸ் தான் குடிக்க சொன்னாரு. ஆன்ட்டி கஞ்சி வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிடுங்கிறாங்க. கஞ்சியை குடிச்சாதான் போவேன்னு பக்கத்துலேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. குடிக்க மாட்டேன்னு சொன்னால் வாயில் கொண்டு வந்து திணிக்காங்கம்மா. அம்மா ஏன் திடீர்னு அழுகுறீங்க? ஏம்மா, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு தானம்மா நான் தவம் கிடந்தேன். நம்ம 2 பேரும் பட்ட கஷ்டத்துக்கு கடைசியில் ஒரு பலன் கிடைச்சிருக்கு பார்த்தியா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அந்த கடவுள் தான் அமைச்சு கொடுத்துருக்காரு. நீ என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் தங்கமே. ஏம்மா, இதெல்லாம் கடவுளோட கருணை தாம்மா. அப்பாலாம் திருந்தி வருவாருன்னு நம்ம என்னைக்குமா யோசிச்சு பார்த்தோம்? அவரெல்லாம் திருந்தவே மாட்டாருன்னு தானே நம்ம விரட்டி விட்டோம். கடைசியில் பார்த்தீங்களா, கடவுள் நம்ம மேலே கருணை காட்டி நம்ம குடும்பத்தையே சந்தோஷமா ஆக்கிட்டாரு. ஆமாம்மா, இந்த சந்தோஷத்தை கொடுத்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும்ல. நம்ம குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வச்சுட்டு வருவோமா? சரிம்மா, போகலாம். அப்படா ஞாயிற்றுக்கிழமை லீவு தானம்மா, மாப்பிள்ளையும் வர சொல்லு, நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடுவோம். சரிம்மா, அத்தை மாமாவையும் கூட்டிகிட்டு போகலாம். அவங்க இல்லாமையா? அவங்களையும் சேர்த்து தான் எல்லாரும் சேர்ந்து போவோம். போய் ஒரு பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாயந்தரமாக வருவோம். சரிம்மா, அத்தை மாமாட்டெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஓ நாத்தனார் இருக்கல்ல, அவள் வருவாளா? பிரியா அண்ணியும் வருவாங்க. வந்ததுலேருந்து நின்றுக்கிட்டே இருக்கியே, வா வந்து உட்காரு. உங்கள் அப்பா நாட்டுக்கோழி வாங்கிட்டு வரட்டும். உனக்கு சூப்பு வச்சு குழம்பு வச்சு அது இதுன்னு வச்சு தாரேன், நல்லா சாப்பிடுன்னு. சரிம்மா. ஆண்டி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். எனக்கு உண்மையை சொல்கிறீங்களா? கேளுமா, என்ன கேட்கணும்? எங்கள் 2 பேரில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. என்னம்மா இது கேள்வி? உன்னையும் ரொம்ப பிடிக்கும், உன் குழந்தையும் ரொம்ப பிடிக்குமா? அதை கேட்கல ஆண்டி, என்னையும் மாலாக்காவையும் சொல்கிறேன். 2 பேரில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என்னை தானே ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்குமா? அதெல்லாம் இல்லை, யாராவது ஒருத்தர் தான் சொல்லணும். அத்தை என் மேலே எப்பவுமே பாசமாக தான் இருப்பாங்க. என்னை ஒரு நாளும் குறை சொன்னதே கிடையாது. ஆனால் யாரை சொல்லுதாங்கன்னு இப்போ பார்த்து கண்டுபிடிச்சிருதேன். சொல்லுங்க ஆண்டி, யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. இங்கே பாருமா, நீயும் என் மருமவா, அவளும் என் மருமவா. 2 பேரும் எனக்கு கண்ணு மாதிரி, சரியா? 2 பேரையும் யாரை பிடிக்கும்னு கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? 2 கண்ணில் ஒரு கண்ணு மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்ல முடியுமா? நீங்கள் கண்ணெல்லாம் சொல்ல வேண்டாம். மாலாவை பிடிக்குமா மீனாவை பிடிக்குமான்னு மட்டும் சொல்லுங்க. அம்மா, இவ விடமாட்டா போலையே. ஏமா இதையே திரும்ப திரும்ப கேட்க? அதான் 2 பேரையும் பிடிக்கும்னு சொல்லிட்டோம்ல. அதுக்கு இல்லை, மாலாக்கா என்னை வேலை செய்ய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் வந்ததுலேருந்து ஒரே வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. வீட்டுக்கு வந்து விருந்தாளியும் வேலை செய்ய சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் ஏன் மாலாக்கிட்ட கேட்க மாட்டேங்கிங்க? நீ மருமகளா விருந்தாளியா? நான் மருமக தான், ஆனால் இப்போ கெஸ்ட்டாக தானே வந்திருக்கேன். மருமக எப்படிம்மா மாமியார் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வர முடியும்? உனக்கும் இந்த வீடு சொந்தம் தானே? நான் வீட்டை பற்றி கேட்கல, வேலையை பற்றி கேட்கேன். அவங்க என்னை வேலை செய்யின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. ஏன் என் சின்ன மருமகளை வேலை செய்ய சொல்கிறேன்னு கேட்க வேண்டியதானே? சின்ன மருமகனை வேலை செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கோமா? நான் உங்கள் செல்ல மருமக, வசதியான வீட்டு பிள்ளை. என்னைய போய் வேலை செய்ய வைக்கிறாங்க. நீங்களும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. அதான் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன். அவள் தான் செல்ல மருமகளா? சரி, அவளே செல்ல மருமகளாக இருந்துட்டு போட்டும். நான் அந்த வீட்டில் ஒரு வேண்டாத ஆளாக தானே இருக்கேன். வசதி இருந்தாலும் வசதி இல்லைனாலும் உன் வீட்டு வேலையை நீ தானே செய்யணும். என் வீட்டில் நான் வேலை செய்கிறேன். இங்கே வந்து நான் எப்படி செய்ய முடியும்? இங்கே வந்தேன்னா நீங்கள் தான் எல்லாம் செய்யணும். நான் சும்மா தான் இருப்பேன். அப்போ இது உன் வீடுன்னு நீ நினைக்கல, ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்த மாதிரி நினச்சிருக்க. அப்படிலாம் இல்லை, உங்களை பார்க்க தான் வந்தேன். சரி, இங்கே பாரு, நான் ஒன்று சொல்லுதே, நல்லா புரிஞ்சுக்கோ. என்ன சொல்ல போகிறீங்க? சொல்லுங்க. அலெக்ஸுக்கும் மாலாக்கும் கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. அதுக்கு என்ன இப்போ? உனக்கும் அருணுக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆச்சு. நீ இந்த வீட்டுக்கு வந்து 5 வருஷம்தான் ஆச்சு. அவள் வந்து 13 வருஷம் ஆச்சு, சரியா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ வந்த உடனே என்ன செஞ்ச? இங்கே இருக்க மாட்டேன், தனியாக போகிறேன்னு போயிட்டேன். என்னையும் சேர்த்து கூட கூட்டிகிட்டு போனியா? ஆமாம், வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு கூட நீங்கள் இருந்தால் தானே ஹெல்ப்பாக இருக்கும். அதனால கூட்டிகிட்டு போனேன். உங்கள் கல்யாணத்துக்கு முன்னால் வரைக்கும் என் 2 பிள்ளைகளும் என் மருமகளையும் வச்சுக்கிட்டு நான் இங்கே தானே இருந்தேன். நீ வந்தோடனே திடீர்னு என் மகனை மட்டும் பிரித்து கூட்டிகிட்டு போனேன். காணாததுக்கு என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டியா? ஆமாம், நீங்கள் தான் கோச்சிக்கிட்டு வந்துட்டீங்களே. நான் உன் வீட்டில் வேலைக்காரி மாதிரி கிடந்தோம்ல, உனக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு துணியை துவச்சி பாத்திரத்தை கழுவி சோறு பொங்கன்னு எல்லா வேலையும் செஞ்சோம்ல. மாமியாருன்னு கொஞ்சம் மட்டும் மரியாதை கொடுத்தியா? என்னை வீட்டை விட்டு விரட்டி தானே விட்ட. நான் சாப்பாடு கூட இல்லாமல் வயிறு பசியோடு நான் இங்கே ஓடி வந்தேன். நீங்கள் வீட்டில் சாப்பிடாம ஓடி வந்தீங்கன்னா அதுக்கு நானா பொறுப்பு?
நான் எதையும் எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் கபோர்டுக்குள்ளே வச்சு பூட்டி சாவியை கொண்டுட்டு வேலைக்கு போயிடுவேல்ல. நான் என்னத்தை சாப்பிட முடியும்? அங்கே வீட்டில் சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. காலையில் இருக்கிற சாப்பாடை பூரா நீயும் அருணும் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுவீங்க. நான் பசியோடு கிடக்கணும். மத்தியானம் கொஞ்சோண்டு சோறு பொங்கி சாப்பிடுவேன். அது கூட நீங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சம் மீதி இருந்தால் தான் நான் சாப்பிட முடியும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? அடி பாவி, எங்க அத்தை இப்படிலாம் கொடுமைப்படுத்தியிருக்காளா? இதெல்லாம் இவங்க சொல்லவே இல்லையே. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் இவ்வளோ நாளாக அப்படியே மூடி மறைச்சிக்கிட்டு பேசாமல் இருந்தேன். நீ வரும்போதெல்லாம் உன்னே மருமகளே மருமகளேன்னு செல்லமாக தாங்கிக்கிட்டு தானே இருந்தேன். நீ வந்து திடீர்னு இப்படிலாம் கேட்க என் மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியே வருது. நான் வேலைக்கு போகிற அவசரத்தில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பார்த்துருக்க மாட்டேன். நீங்கள் அதுக்குன்னு கோவிச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டீங்க. கோவிச்சுக்கிட்டு ஓடி வரலம்மா. வயிற்று பசியில் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு மனசு வெறுத்து போய் ஓடி வந்தேன். நான் வந்த உடனே என் மருமவன் எனக்கு கீரை வச்சு கொடுத்து சாப்பாடு வச்சு கொடுத்து சாப்பிடுங்கத்தேன்னு என்னை எப்படி பார்த்தா தெரியுமா? அவங்க கொஞ்சோண்டு கீரை செஞ்சு கொடுத்த உடனே அப்படியே அவங்க பக்கம் போயிட்டீங்களோ? அப்போ கூட எனக்கு அவளை அவ்வளவா பிடிக்காது. நான் அவன் மேலே கோவத்தில் தான் இருப்பேன். ஏன்னா என் பிள்ளைய மயக்கி கல்யாணம் முடிச்சிட்டான்னு சொல்லி அவன் மேலே நான் கோவமாக தான் இருந்தேன். அவள் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டா. இருந்தாலும் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? அலெக்ஸுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்தேன். வீடு வீடாக தெரு தெருவா ரோட ரோடா புரோக்கர்லாம் வச்சு நான் பொண்ணு பார்த்துக்கிட்டு அலைஞ்சேன். அப்படி ஒரு பிள்ளையை கண்டுபிடிச்சேன். அந்த பிள்ளை தான் இந்த சிம்ரன் பிள்ளை. அவள் வீட்டை விட்டு கோவச்சிக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா. அவளை பிடிச்சி கொண்டு வந்து எங்கள் வீட்டில் போட்டு அலெக்ஸுக்கு எப்படியாட்டு கட்டி வச்சிடணும்னு பார்த்தேன். அந்த சில்பா பிள்ளை கூட சேர்ந்துக்கிட்டு மருமகளை பழி வாங்குதேன்னு இவளை கடத்துறதுக்கெல்லாம் திட்டம் போட்டு என்னெல்லாம் செஞ்சேன் தெரியுமா? அதுக்கப்புறம் கூட அவள் என் மேலே பாசமாக தான் இருந்தா. அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல மருமவா நம்மளுக்கு கிடச்சிருக்கான்னு. அதுக்கு பிறகு அவன் மேலே நான் பாசமாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. அப்போ அவங்கள தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? உண்மையை சொல்லணுன்னா அதுதான். எனக்கு உன்னைய விட அவளை தான் ரொம்ப பிடிக்கும். சரியா? அவங்க வீட்டை விட்டுட்டு அவங்க அம்மா அப்பாவை அண்ணன் தம்பியெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து கிடக்கா. உன்னைய மாதிரி தான் அவளும் வசதியான வீட்டு பிள்ளை தான். அம்மா அப்பாவை விட்டுட்டு இங்கே வந்ததுனால அவள் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா. என் பிள்ளைய கெட்டினதுனால தான் அவள் கஷ்டப்படுதா. அவங்க வீட்லேயே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வச்சுருந்தா நல்ல தங்கம் போல் வச்சு பாதுகாத்து இருந்திருப்பாங்க அவளை. என்ன சொல்கிறீங்க? அவங்களுக்கும் வீடெல்லாம் இருக்கா? இருக்கு. அவளுக்கும் எல்லாமே இருக்கு. அவங்க அப்பாட்ட தோட்டம் துறவு வீடு அது இதுன்னு எல்லாமே கிடக்கு. அவள் தான் ஒன்று வேண்டான்னு விட்டுட்டு என் பிள்ளை தான் வேணும்னு இங்கே வந்து கிடக்கா. அப்புறம் அவளை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? என்னை அத்தைன்னு தங்கமாக தாங்குதா. எனக்கு ஏதாவது ஒன்றுனா துடிச்சு போயிருதா. சாப்பாடு செஞ்சு கொடுக்கா, காப்பி போட்டு கொடுக்கா, என் கூடயே இருக்கா, வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிடுதா. அப்படிப்பட்டவளை விட்டுட்டு நீ எனக்காவது வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வருவேன். உடனே உன் பக்கம் சாஞ்சிக்கிட்டு மருமோளேன்னு உடனே தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆட முடியுமா? நீ வீட்டு வேலையும் செய்ய மாட்டே, ஒன்றும் செய்ய மாட்டே. வந்து சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருப்ப. உனக்கு எல்லாரும் ஊழியம் பார்க்கணும்னு நினைக்க. அதெல்லாம் இங்கே நடக்காதுமா. எல்லாரும் ஆளாளுக்கு வேலையை பார்க்கணும். முதல்ல இது நம்ம வீடு, நம்ம ஆட்க, நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் செய்யணும்னு மனசுக்குள்ளே ஒரு நினப்பு வரணும். இது ஏன் அக்கா, நான் அவங்க தங்கச்சி, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா வேலையும் செய்யணும்னு சேர்ந்துக்கிட்டு அக்கா வாங்க நான் இதை செய்கிறேன் நீ அதை செய்யுங்கன்னு மாற்றி 2 பேரும் செய்யணும். அப்போ தான் வீடு சந்தோஷமாக இருக்கும். நீ வேலை செய்ய நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா வீடு விளங்கிருமா? நான் உன்னை குறை சொல்லணும்னு சொல்லலம்மா. நீ செய்யறது தப்புன்னு உனக்கு சுட்டி காட்டுதேன். சரியா? மாலா மாதிரி இரு. அவள் எவ்வளோ நல்ல மருமக தெரியுமா? நல்லா பார்த்துக்கிடுவா. உன்னையும் நல்லா பார்த்துக்கிடுதா. நீ அவளை என்னெல்லாம் செஞ்சுருக்க. இருந்தாலும் அவள் உங்ககிட்ட என்னைக்காவது கோபமாக பேசியிருக்காளா? உன்னை வேணா ஒரு 2-3 வேலை செய்ய வச்சிருப்பா. அதுக்குன்னு உன்னை என்றைக்குமே அவள் விட்டு கொடுக்கவே மாட்டா. அது உண்மைதான் ஆண்டி. அவங்க என்னை என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்ல. நான் வந்தேனே எனக்கு நல்லா தான் செய்வாங்க. அத்தை என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களா? இது தெரியாம இருந்துட்டனே. போனதெல்லாம் போட்டுமா. இனிமையாட்டு 2 பேரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருங்கம்மா. வீடே நல்ல சந்தோஷமாக ஜாலியாக இருக்கும். ஆமாம் ஆண்டி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நான் தான் கொஞ்சம் முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டேன். அப்படியெல்லாம் இல்லைம்மா. இப்போ வாட்டு புரிஞ்சுக்கிட்டல்ல. உனக்கு ஒரு சொந்த அக்கா இருந்தா அந்த அக்காவை இப்படித்தான் நீ வேலை வாங்கிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு எனக்கு அதை கொண்டா இதை கொண்டான்னு சொல்லுவியோ? நீயும் சேர்ந்து எல்லா வேலையும் செய்யவேல்ல. ஆமாம் ஆண்டி, செய்வேன். அப்போ மாலாவும் உனக்கு அக்கா தானம்மா. நீ ஏன் அவளை அக்காவை நினைக்க மாட்டேக்க? சாரி ஆண்டி, இனிமே அப்படிலாம் இருக்க மாட்டேன். சரி, மாலாட்ட போய் நீ பேசு. 2 பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருங்க. சரியா? எனக்கு அது மட்டும் போதும். 2 பேரில் யாரை பிடிக்கும்னு வந்து கேட்காத. எனக்கு 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். சரி ஆண்டி, இனிமே அப்படி கேட்க மாட்டேன். நான் மாலாக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இனிமேல் எல்லா வேலையும் செய்கிறோம். நான் இனிமேல் மாலாக்கா கூட சண்டையே போட மாட்டேன். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. மாலாக்கா சாரி, என்னைய மன்னிச்சிருங்க. இனிமே நான் உங்க கூட சண்டையே போட மாட்டேன். ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே, பூக்களில் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே. கிளிகளின் கொண்டுக்குள்ளே புது உலகம் நுழைந்ததே, அன்பு கொண்ட நெஞ்சினிலே ஒரு வானம் விடிந்ததே. கனிகள் தித்திப்பா, கவிதை தித்திப்பா, அது அன்பை விட தித்திப்பா. லட்சுமி,
நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு. ஏங்க எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வேண்டி இருக்கு, பக்கத்து ஊர்ல இருக்கான், போய் பார்த்துட்டு வாரேன். சரிங்க, போய் பார்த்துட்டு வாங்க. என்ன இவ ஒரு மாதிரி பல்ல பல்ல காட்டுதா? என்னாச்சு இவளுக்கு? ஏங்க ஏங்க என்னாச்சு லட்சுமி? உடம்பு கிடம்பு சரியில்லையா? ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? வேணா வா, போயிட்டு வந்துருவோம். ஏங்க அது இல்லைங்க, உங்களுக்கு ஒரே காமெடி தான். என்னன்னு சொல்லுமா, எனக்கு ஒரே பீதியா இருக்கு. ஏங்க என்னைய பார்த்தா உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஒன்றும் தெரியலம்மா, என்னதுன்னு நீயே சொல்லிரு, ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏங்க புது சேலை கட்டியிருக்கேங்க, இந்த சேலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. புது சேலையா இது? நல்ல அழகா இருக்குமா. அப்படியாங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. வெளியே போகும்போது பார்த்து ஜாக்கிரதையா போம்மா. ஜாக்கிரதையா போகணுமா? என்னத்துக்கு? ஊரு பூரம் கேஸ் சிலிண்டரு காணாம தட்டுப்பாட்டுல மக்கள் அங்கேயும் இங்கேயும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு வெளியே போய் நின்னா சிலிண்டர் தான் கிடக்கு போலன்னு எவனாவது தூக்கிட்டு போயிட போறான். மத்தியானம் சாப்பிட்டதுலேருந்து ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கே, என்னன்னு தெரியலையே. வயிற்றுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கு, தலையெல்லாம் ஒரு மாதிரி சுத்துற மாதிரி இருக்கு, மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. என்ன செய்யுதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேக்கே. இந்த சோஃபா போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணிச்சோ தெரியல, தெரியாமல் இந்த வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டு. இதுக்கு வாய் இருந்தாலும் அழுதுரும். எந்நேரம் இதிலேயே உட்காந்து தேயின்னு போட்டு தேய்ச்சிட்டு கிடக்காங்க. இந்த வீட்டில் உட்கார்றதுக்கு வேற இடமே இல்லையா? பொழுது விடிஞ்சு பொழுது போனால் இதே இடத்துல தான் வந்து உட்காருதாங்க. அங்கிட்டு தள்ளி கூட உட்கார மாட்டாங்க. இந்த இடத்துல எவ்வளோ அழகா பிரிண்ட் எல்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டிருந்துச்சு. சோஃபாவில் உட்காந்து உட்காந்து தேய்ச்சி பிரிண்ட்டை பூரா எடுத்துட்டாங்க. ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, உடனே கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வந்துடும். எத்தை, ஒரு மனுஷன் இங்கே உயிரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு பேச்சு பேசினா காதை கொடுத்து கேட்கணும். நீங்கள் பாட்டுக்கு படுத்து கிடக்கீங்க. இந்த வீட்டில் இடமே இல்லையா? உங்கள் பிள்ளை எவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்காரு, வீட்டில் எவ்வளோ இடம் இருக்குது, எத்தனை ரூம் இருக்குது, எங்கனையாவது போய் உட்கார வேண்டியதானே? எப்போ பார்த்தாலும் இந்த சோஃபாலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. என்னமோ வீட்டில் இடமே இல்லாத மாதிரி. உங்கள் பிள்ளை தான் எவ்வளோ இடத்த கட்டி வச்சிருக்காரு, எங்கனையாவது போய் உட்காருங்களேன். என்ன நேரம் இதிலே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லையே, இதை பார்த்தா ஒன்றும் சரியாக தெரியலையே. இவ்வளோ நேரம் நான் பேசுனதுக்கு என்கிட்ட குதிச்சுக்கிட்டு சண்டைக்கு வந்திருப்பாங்க. இன்னும் என்ன சண்டை போடாமல் இருக்காங்க? என்ன பிரச்சனை? எத்தோய் என்னத்தை படுத்து தூங்கிட்டீங்களோ? தூங்குற மாதிரி தெரியலையே. உட்காந்துருந்தாக்குள்ள படக்குன்னு சாஞ்சாக, உடனேயே தூங்கியிருப்பாங்க. ஐயையோ, ஒருவேளை செத்து போயிட்டாங்களோ? என்ன செய்யன்னு தெரியலையே. நான் இப்போ என்ன செய்வேன்? யார்கிட்ட சொல்லுவேன்? கடவுளே, எங்கள் அத்தை மண்டையை போட்டுட்டாங்களே. சரி, முதல்ல ராமுக்கு ஒரு ஃபோன் அடித்து பேசுவோம். அவசரத்துக்கு அண்டாக்குள்ளே கையை விட்டா கூட போவாது போல. இந்த மனுஷன் நம்பர் எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, ராமுக்கு ஃபோன் போட்டால் சுவிட்ச் ஆஃப்னு இல்லை வருது. இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னாரே, சாயந்தரம் தான் ஃபோனை ஆன் பண்ணுவார். இப்போ நான் என்ன செய்வேன்? சரி, இருக்காக மாலாக்கா, அவங்களுக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருவோம். மாலாக்கா நம்பர் கிடச்சிட்டு. இவங்க ஃபோனை எங்கேயாவது வச்சுட்டு எங்கேயாவது இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஃபோன் என்னத்துக்கு? ஹலோ நெட்டச்சி, என்ன திடீர்னு ஃபோன் அடிச்சிருக்கே? மாலாக்கா, என் மாமியார் மண்டையை போட்டாங்க. ஐயையோ, என்னட்டி சொல்லுதே? செத்துட்டாங்களா? எப்போ? இப்போ தான் நான் வீட்டுக்குள்ளே வந்தேன். வந்த உடனே பார்த்தா திடீர்னு அப்படியே சாஞ்சாக, விழுந்துட்டாங்க. மூச்சு பேச்சையே காணும். ஐயோ அப்படியா? உங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னியா முதல்ல? அந்த மனுஷனுக்கு ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேக்காரு. அவர் மீட்டிங்கில் இருக்காருக்கா. இப்போ ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருப்பாரு. சரி, அப்பனா உங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடு, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிடு. சரியா? பந்தல் போடுறவன், அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போறவங்க எல்லாருக்கும் சொல்லிடு. ஏக்கா, நான் தனியாக என்னக்கா செய்வேன்? நீங்கள் வாங்கக்கா, எனக்கு பயமாக இருக்கு. சரி இரு, நான் வாரேன். அத்தைகிட்ட சொல்லிட்டு கிளம்பி வாரேன். வரும்போது லட்சுமி அக்காவையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க. சரிட்டி, இருந்த வாரம். சரி, நான் ஃபோனை வைக்க என்ன? சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருந்தோம். 30 நாள் காரியம் முடியிற வரைக்கும் நாங்கள் எல்லாரும் கூட தான் இருப்போம். சரியா? பயப்படாத. சரிக்கா, சீக்கிரம் லட்சுமி அக்காவை கூட்டிட்டு ஓடி வாங்க. என்ன செய்ய ஏது செய்யன்னு பார்ப்போம். எத்தே, உங்களை திருத்தி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரலான்னு நினச்சேன். இப்படி திருந்தாமலே செத்துட்டீங்களே எத்தே. ஐயோ கடவுளே, மாமியார் இல்லாமல் இப்படி அனாதி ஆயிட்டனே. என் மாமியார் இப்படி கூட்டிகிட்டு போயிட்டியே. இன்னும் இருந்திருந்தா எத்தனை சண்டை போட்டிருப்பாங்க. சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டே. நான் என்ன செய்வேன்? எத்தே, நீங்கள் வாழும்போது தான் நிம்மதியாக வாழலை. நீங்களும் வாழலை, என்னையும் வாழ விடலை. இனிமையாவது நிம்மதியாக இருங்க. உங்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும்.
ரெஸ்ட் இன்னும் பீஸ் அத்தே. நெட்டச்சி நாங்க வந்துட்டோம். லட்சுமி அக்கா வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. ஏட்டி என்னட்டி ஆச்சு உங்க மாமியாருக்கு? திடீர்னு எப்படி செத்தாக? உடம்பு சரியில்லாம எதுவும் இருந்தாங்களோ? என்னன்னு தெரியலக்கா, நான் வீட்டுக்குள்ளே அப்பந்தான் வந்தேன். அவங்க வழக்கம் போல் இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரே இடத்துல உட்காந்து சோபாவை தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்களேன்னு திட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அப்படியே சாஞ்சாக மண்டையே போட்டுட்டாங்கக்கா. மனுஷனுக்கு சாவு எப்போ வருதுன்னே தெரியல. நல்லா இருந்த மாதிரி இருக்கு, திடீர்னு செத்துருதாங்க. நெட்டச்சி நீ கவலைப்படாம இரு, என்ன நாங்க கூடயே தான் இருப்போம். எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிடுதோம். ஏட்டி இனிமையாட்டு மாமியார் தொல்லை இல்லாம நிம்மதியா இருட்டி. என்ன மாலை இப்படி எல்லாம் பேசுதே? ஒரு மனுஷி செத்து கிடக்காக, நீ இப்படி எல்லாம் பேசலாமா? ஏக்கா இருந்தாலும் அதான உண்மை. அது உண்மையா இருந்தாலும் இந்த இடத்துல அப்படி சொல்லக்கூடாது, சரியா? இந்த இடத்துல அந்த செத்து போன மனுஷிக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நம்ம செய்யணும். அவங்க உடம்ப நல்லபடியா அடக்கம் பண்ணணும்ல. ஏக்கா அடக்கம் பண்ணக்கூடாதுக்கா, எரிச்சிடணும். அப்படியாட்டி உங்க வழக்கப்படி எரிப்பீங்களா? சரி ஏற்பாடு பண்ணிடுவோம். அதுக்கு முன்னால முதல்ல டெட் பாடியை எல்லாரும் பார்க்கறதுக்கு வைக்கணும்ல. இந்த கண்ணாடி பெட்டிக்காரனுக்கு சொல்லுவோமா? ஆமாக்கா சொல்லணும். அதுக்கு முன்னால் ஒரு மாலையை வாங்கி போட்டுருவோமா? செத்து போனவங்கள சும்மா வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, கழுத்தில் ஒரு மாலையை போட்டுருவோம். ஆமாட்டி, இந்த டெட் பாடியை முதல்ல தூக்கி ஒரு ஓரமா உட்கார வைப்போம். அதுக்கு பிறகு நம்ம மாலையெல்லாம் போடுவோம். சரி அப்போ எல்லாரும் வாங்க. ஒத்த ஆளாக தூக்க முடியாது. இவங்க என்ன கணப்பாக தெரியுமா? இந்த வாரம் டி உன் கூடயே தான் இருப்போம்னு சொன்னோம்ல. கண்டிப்பா 30 நாள் காரியம் முடியற வரைக்கும் நாங்க எங்கேயும் போக மாட்டோம். உன் கூடயே தான் இருப்போம், பயப்படாத. வா, நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிடுதோம். தூக்குங்க டி, தூக்கி நேரா உட்கார வைங்க. எம்மா முடியலையே. என்ன டெட்பாடி பேசுது? ஏட்டி இவங்க சாவல டி, உயிர் கிடக்கு. ஆட கொடுமையே, உயிரோடையே இருக்காங்க. சீக்கிரம் தூக்குங்க, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுவோம். ஐயையோ, உங்ககிட்ட பேசிக்கிட்டே கண்ணாடி பெட்டிக்காரனுக்கு மெசேஜ் அனுப்பி விட்டுட்டனே. அவன் வேற 1/2 மணி நேரத்தில் வாரேன்னானே. இப்போ அவனை என்ன செய்ய? அந்த கண்ணாடி பெட்டிக்காரன் வந்தானா அவனை வெயிட் பண்ண சொல்லு. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் சொன்ன பிறகு நாங்க சொல்லுதோன்னு சொல்லிடு, சரியா? ஆமாக்கா, நிறைய கேஸ் போற வழியிலே மண்டையை போட்டுரும். சரி அப்பனா எதுக்கும் அவனை ரெடியாக இருக்க சொல்லுதேன். வாங்க நம்ம இவங்களை தூக்கிட்டு போவோம். டாக்டர் என்ன சொல்லுதாருன்னு கேட்போம். எத்தை கவலைப்படாமல் போங்க. உங்கள் ஆத்மாவை சாந்தி அடைய வைக்காமல் விட மாட்டேன்.